எனையாண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி. இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களையெல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம், கோவை. அன்பர்களே, இந்த பதிவிலே ஒருவருடைய ஜாதகத்தில் அவர் சம்பாதிக்கும் பணத்தை அவருக்கு அனுபவிக்கக்கூடிய அமைப்பு உண்டா, சம்பாதிக்கிற பணத்தை அனுபவிக்கிற யோகம் யாருக்கு இருக்குது என்பதை பற்றிய ஒரு பதிவு. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை ப்ரெஸ் பண்ணி ஒரு ஆல் பட்டன் ஒரு பட்டன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது மிகவும் வசதியாக இருக்கும். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் சம்பாதிக்கும் பணத்தை அனுபவிக்கிற யோகம் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சிலருக்கே அந்த அமைப்பு இருக்குங்க. 12 ராசி லக்னங்களில் என்ன ராசி லக்னத்தில் வேணால் பிறந்திருக்கலாம். ஆனால் ஒரு சில கிரக அமைப்புகள் அவர் வாழ்க்கையில் சம்பாதிக்கும் பணத்தை அனுபவிக்கிற யோகத்தை கொடுத்துரும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த அமைப்பு கிடைக்கிறதில்ல. தான் சம்பாதிக்கும் பணத்தை அனுபவிக்காமல் போயிடுறாங்க. வாழ்க்கையில் நிறைய ஓடி ஓடி நிறைய சம்பாதிப்பாங்க, நிறைய உழைச்சி நிறைய வெளிநாடு வெளிமாநிலம் இப்படிலாம் போய் சம்பாதிக்கிறாங்க. இளமையிலேருந்தே வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு நிறைய பொருள் சேர்க்குறாங்க. ஆனால் அப்படியெல்லாம் அவர்கள் சேர்க்குற பணத்தை, அந்த சொத்துக்களை அவர்களுக்கு அனுபவிக்க யோகம் இருக்கான்னு கேட்டால் நிறைய பேருக்கு இருப்பதில்லை. அந்த சொத்துக்கள் பணத்தை அவர் அனுபவிக்க முடியல, மற்றவங்க யாரோ அனுபவிக்கிறாங்க. அந்த ஜாதகர் அனுபவிக்கிற யோகம் இருக்கா அப்படின்னா அதுக்கு சில கிரக அமைப்புகள் முக்கியமாக இருக்கணும். அந்த மாதிரி கிரக அமைப்புகள் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்க்க போகும்போது ஒருவருடைய ஜாதகத்தில் பிறந்த லக்னத்தில் 12 லக்னங்களில் எந்த லக்னம் வேணாலும் இருக்குன்னா அவர் பிறந்த லக்னத்தில் குரு அல்லது சுக்கிரன் இருக்க பிறந்தவர்கள். குரு இருக்கலாம் அல்லது சுக்கிரன் இருக்கலாம், இல்லை குரு சுக்கிரன் சேர்ந்தே இருக்கலாம். ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் லக்ன பாவம் சொல்லக்கூடிய அந்த லக்ன பாவத்தில் குருவோ அல்லது சுக்கிரனோ இருக்கலாம், இல்லை குரு சுக்கிரன் சேர்ந்து இருக்கலாம். இந்த மாதிரி அமைப்புள்ளவர்களுக்கு அவர்கள் சம்பாதிக்கும் பணத்தை அவர்களுக்கு அனுபவிக்கக்கூடிய யோகம் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா அந்த லக்னத்தை குரு பார்க்குற மாதிரி அமைப்பு இருக்கணும். குரு பகவான் தான் நின்ற இடத்துலேருந்து 3 பார்வைகள் பார்ப்பார். 5வது பார்வை, 7வது பார்வை, 9வது பார்வை. அப்போ குரு பகவான் தான் நின்ற இடத்துலேருந்து லக்னத்தை பார்க்கணும். அதில் 5, 9 நல்ல பார்வை. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் விருச்சிக லக்னத்தில் பிறந்திருக்காருன்னு வைங்க. இந்த விருச்சிக லக்னத்திற்கு குரு பகவான் மீனத்திலிருந்து விருச்சிக லக்னத்தில் பிறந்திருக்காருன்னா குரு பகவான் 9வது பார்வையாக அந்த விருச்சிக லக்னத்தை பார்ப்பார். குரு அங்கே ஆட்சி பெற்று விருச்சிக லக்னத்தை பார்க்குறாரு. இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க கட்டாயம் தான் சம்பாதிக்கும் பணத்தை அவர்களே நல்ல அனுபவிக்கூடிய யோகம் உள்ளவர்கள். இந்த மாதிரி குரு பகவான் இப்போ ரிஷபத்தில் இருக்காரு, விருச்சிக லக்னம்னால அதுவும் பார்வை உண்டு. ஆனால் அந்த 7வது பார்வை, அந்த பார்வைக்கும் பலம் உண்டு. ஆனால் 5ஆம் பார்வை 9வது பார்வைக்கு நல்ல பலம். இப்போ இந்த மாதிரி அமைப்புள்ளவர்களுக்கு தான் சம்பாதிக்கும் பணத்தை அனுபவிக்கிற யோகம் உண்டு. அதே மாதிரி லக்னத்தை சுக்கிரன் பார்க்க பிறந்தவர்களுக்கும் அந்த யோகம் உண்டு. சுக்கிர பகவான் தான் நின்ற இடத்துலேருந்து 7வது பார்வை மட்டுமே பார்வை செய்வார். அப்போ லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கவங்க லக்னத்தை சுக்கிரன் பார்ப்பார். அப்போ அந்த மாதிரி இருக்க பிறந்தவர்களுக்கு தான் சம்பாதிக்கும் பணத்தை அனுபவிக்கக்கூடிய யோகம் உண்டு. ஸோ இந்த மாதிரி லக்னத்தில் குரு சுக்கிரன் இருக்கிறவங்க, குரு லக்னத்தை பார்ப்பவர்கள், சுக்கிரன் லக்னத்தை பார்ப்பவர்களுக்கு இந்த அமைப்பு உண்டு. அடுத்த சில ஜாதகங்களுக்கு இந்த அமைப்புகள் எப்படின்னு பார்த்தோம்னா 1, 2 தொடர்பு யாருக்கு இருக்கோ அவர்களுக்கு அந்த யோகம் உண்டு. 1, 2 தொடர்பு அப்படின்னா லக்னம் என்பது 1வது பாவம். எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னம் தான் 1வது பாவம். அந்த லக்னத்துக்கு 2வது பாவம் சொல்லக்கூடியது 2ஆம் இடம். அந்த 2ஆம் இடம் இந்த 1ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியும் சேர்ந்திருப்பது, 1ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் போய் 2ஆம் அதிபதி இருப்பது, 2ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் போய் 1ஆம் அதிபதி இருப்பது, இந்த 1, 2 தொடர்புன்னு சொல்லுவாங்க. இதை 1ஆம் பாவம் 2வது பாவம் தொடர்பு பெறுவது. இந்த மாதிரி அமைப்புள்ள ஜாதகத்துக்கும் தான் சம்பாதிக்கும் பணத்தை அனுபவிக்கிற யோகம் உண்டு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு மீன லக்னத்தில் பிறந்திருக்காருன்னா இந்த மீன லக்னத்தில் போய் செவ்வாய் இருக்க பிறந்தவர்கள், ஏன்னா லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி செவ்வாய், அந்த செவ்வாய் லக்னத்தில் இருக்கிற பிறந்தவர்கள். அதேமாதிரி குரு பகவான் போய் லக்னாதிபதி 2ஆம் இடத்துல இருக்காருன்னா மேசத்தில் இருக்க பிறந்தவர்கள், மீன லக்னத்தில் பிறந்து குரு மேசத்தில் இருந்தவர்களும்
செவ்வாய் லக்னத்தில் இருப்பவர்களுக்கும் 1-2 தொடர்பு. அதே மாதிரி செவ்வாய் மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குரு செவ்வாய் சேர்க்கையே 1-2 தொடர்பு. ஒரு ஜாதகத்தில் இப்போ மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குருவும் செவ்வாயும் ஒரு கட்டத்தில் போய் ஒன்றா இருக்காங்க அப்படின்னா 1வது பாவம் 2வது பாவம் தொடர்பு பெற்றுக்குன்னு அர்த்தம். அதேமாதிரி செவ்வாய் ஒரு இடத்துல இருந்து அந்த வீட்டை குரு பார்த்தாலும் செவ்வாயை குரு பார்த்தாலும் 1-2 தொடர்பு தான். இப்படி 1வது பாவமும் 2வது பாவமும் ஏதோ ஒரு வகையில் சம்மந்தப்படுவது. இப்போ உதாரணத்துக்கு செவ்வாயுடைய நட்சத்திரம் அவிட்டம்னா அவிட்டத்தில் போய் குரு இருப்பது. அப்படி இல்லைன்னா குருவுடைய நட்சத்திரம் ஒரு புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த நட்சத்திரங்களை போய் செவ்வாய் பகவான் இருப்பது. மீன லக்னத்தில் பிறந்தவர்கள் சொல்லிட்டு இருக்கேன். உதாரணமாக மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் இப்போ குரு நட்சத்திரம் அப்படிங்கிறதுல செவ்வாய் இருப்பது. செவ்வாய் நட்சத்திரம்னா மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் இந்த 3 நட்சத்திரங்கள் ஏதோ ஒரு நட்சத்திரம் குரு பகவான் இருப்பது. இந்த அமைப்பெல்லாம் 1-2 தொடர்பு ஜாதகத்தில் உண்டு. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் அவரவர் தான் சம்பாதிக்கிற சொத்தை பணத்தை அனுபவிக்கிற யோகம் உள்ளவர்கள். அடுத்து இன்னொரு அமைப்புகள் இதே மாதிரி தான் சம்பாதிக்கும் பணத்தை அனுபவிக்கிற யோகம் உள்ளவர்கள். ஒரு ஜாதகத்தில் 1-5 தொடர்பு, 1-9 தொடர்பு. 1வது பாவம் சொல்லக்கூடிய லக்ன பாவமும் 5ஆம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானமும் தொடர்பு பெற்றவர்கள். இப்போ 1ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் இருப்பது, 5ஆம் அதிபதி போய் 1ஆம் இடத்தில் இருப்பது, லக்னத்தில் இருப்பது. இதே மீன லக்னமே உதாரணத்துக்கு வச்சுக்கலாம். மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திரனுங்கிற 5ஆம் அதிபதி போய் லக்னத்தில் இருப்பது, இல்லைன்னா குரு லக்னாதிபதி போய் கடகத்தில் இருப்பது 5வது வீட்டில். இந்த மாதிரி இருப்பவர்கள் 1-5 தொடர்பு பெற்றவர்கள். அதே மாதிரி குரு சந்திரன் சேர்ந்து ஒரு பாவத்தில் இருந்தாலும் அதுவும் 1-5 தொடர்பு தான் மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு. ஸோ அந்த குருச்சந்திர யோகமாக கூட வேலை செய்யும். அப்போ 1-5 தொடர்பு என்பது குரு சந்திரன் மீன லக்னத்துக்கு ஒன்று சேர்வது. அதே மாதிரி குரு சந்திரனை பார்க்கறது. இப்போ குரு பகவான் கடகத்தை பார்ப்பது, சந்திரனை பார்ப்பது, சந்திர பகவான் குருவை பார்ப்பது. இந்த மாதிரி இருக்கிற அமைப்பெல்லாம் 1-5 தொடர்பு. இதில் சந்திரனுடைய நட்சத்திரங்கள் சொல்லக்கூடிய ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த நட்சத்திரங்களில் போய் குரு பகவான் இருப்பதும், குருவுடைய நட்சத்திரம் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இதில் போய் சந்திரன் இருப்பதும் இந்த 1-5 தொடர்பு. இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கும் தான் சம்பாதிக்கும் பணத்தை அனுபவிக்கும் யோகம் உண்டு. இன்னொரு அமைப்பு அப்படின்னா 1-9 தொடர்பு. இதே போல ஒரு ஜாதகத்தில் 1-9 தொடர்பு உள்ளவர்கள் 1ஆம் இடம் சொல்லக்கூடிய லக்னம், 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானம், பாக்யாதிபதி. இந்த 1ஆம் அதிபதி போய் பாக்கியத்தில் இருப்பது, 9ஆம் இடத்தில் இருப்பது. பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய 9ஆம் அதிபதி போய் லக்னத்தில் இருப்பது. இல்லைன்னா லக்னாதிபதியும் பாக்யாதிபதியும் ஒருவருக்கொருவர் பார்த்துக்கிறது, இல்லாட்டி லக்னாதிபதியும் பாக்யாதிபதியும் ஒருவருக்கொருவர் சேர்ந்து இருப்பது. இப்போ உதாரணம் அப்படி மீன லக்னமே வச்சுக்கிட்டாலும் மீன லக்னத்துக்கு செவ்வாய் பாக்யாதிபதி. அப்போ செவ்வாய் 2ஆம் அதிபதியாக வந்துடுறாரு. இப்போ மீன லக்னத்தை பொறுத்தளவுக்கு செவ்வாய் குரு சேர்க்கை பார்வை தொடர்பு பெற்றாலே 2ஆம் இடம் சம்மந்தப்படும், 9ஆம் இடம் சம்மந்தப்படும். அதே மாதிரி செவ்வாய் குரு சேர்க்கை பெறுவது குரு மங்கள யோகம் பேர் மீன லக்னத்துக்கு. அந்த மாதிரி அமைப்பும் 2-9 தொடர்பு, 1ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் தொடர்பு வந்துடும், 1-9 தொடர்பு வந்துடும். அப்போ இந்த மாதிரி பிறந்தவர்கள் அவர் சம்பாதிக்கும் சொத்தை அனுபவிக்க பிறந்தவர்கள். அதே மாதிரி இப்போ செவ்வாயுடைய நட்சத்திரங்களில் போய் குரு இருப்பதும், குருவுடைய நட்சத்திரங்கள் சொல்லக்கூடிய செவ்வாய் இருப்பதும் கூட அந்த அமைப்பு தான். இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு ரிஷப லக்னத்தில் பிறந்தவர், அவருக்கு பாக்கியாதிபதி யாருன்னா சனி பகவான், 9ஆம் இடத்துக்கு அதிபதி. அந்த சனி பகவான் போய் ரிஷபத்தில் இருப்பது, இல்லை சுக்கிரன் போய் மகரத்தில் இருப்பது. இந்த மாதிரி இருக்கிறவர்கள் 1-9 தொடர்பு பெற்றவர்கள். சனியும் சுக்கிரனும் சேர்ந்து இருப்பவங்களும் 1-9 தொடர்பு பெற்றவர்கள். அதாவது ரிஷப லக்னத்தில் பிறந்து சுக்கிரன் சனியும் சேர்க்கை பெற்றவர்கள் 1-9 தொடர்பு பெற்றவர்கள். அதே மாதிரி சுக்கிரனை சனி பார்ப்பதும் சனியை சுக்கிரன் பார்ப்பதும் 1-9 தொடர்பு. அதே மாதிரி சனியுடைய நட்சத்திரங்கள் சொல்லக்கூடிய பூசம், அனுசம், உத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்களில் சுக்கிர பகவான் இருப்பதும் 1-9 தொடர்பு. அதே போல் சுக்கிரன் நட்சத்திரமாகிய பரணி, பூரம், பூராடம் இதில் சனி பகவான் இருப்பதும் ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 1-9 தொடர்பு. இப்படி எந்த வகையிலாவது இந்த 1-9 தொடர்பு வரும்போது இந்த அமைப்பு அவரவர் சம்பாதிக்கும் பணத்தை அவரவரை அனுபவிக்கும் யோகம் பெற்றவர்கள். இதுபோல் ஒருவருடைய சுய ஜாதகத்தில் நான் சொன்ன மேற்கண்ட கிரக அமைப்பு உள்ளவர்களுக்கு அவரவர் வாழ்க்கையில் சம்பாதிக்கும் பணத்தை, சொத்துக்களை அவரே அனுபவிக்கக்கூடிய யோகம் பெற்றவர்கள். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் இருக்குமானா இருக்காது. ஒரு சிலருக்கே இந்த வாய்ப்பை இறைவன் கொடுக்குறாரு. இதுதான் பூர்வ ஜென்ம கர்மான்னு சொல்கிறோம். அப்போ இந்த பிறவியின் பலம் 1, 5, 9 இது மூன்றுமே மிக முக்கியமான ஸ்தானங்கள். லக்னம், பூர்வ புண்ணியம், பாக்கியம். இது பலம் பெற்றாதான் ஜாதகம் நல்ல ஜாதகம்.
அப்புறம் இந்த மாதிரி ஜாதகங்கள் பலம் இல்லாமல், இந்த மாதிரி ஜாதகங்களில் சில அமைப்புகள் 1, 5, 9 கெட்டு போய் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எவ்வளோதான் கஷ்டப்பட்டு பணம் சேர்த்தாலும் சம்பாதிச்சாலும் அவர்கள் அந்த சொத்தை பணத்தை அனுபவிக்க முடியாமல் போகுது. இந்த மாதிரி அமைப்புகள் ஜாதகத்தில் இருக்கும்போது பூர்வ ஜென்ம ஸ்தானத்தை பார்த்து, பாக்கியஸ்தானத்தை பார்த்து, லக்னத்தை பார்த்து, அந்த கிரக அமைப்புகள், அந்த பாவாதிபதிகள், அந்த கிரகத்துக்குள்ள லக்னாதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதிலாம் எந்த இடத்துல எப்படி இருக்காங்க, பலமாக இருக்காங்களா, பலம் இல்லாமல் இருக்காங்களா, பூர்வ ஜென்ம தோஷங்கள், அதே மாதிரி லக்னத்திற்குண்டான தோஷங்கள், அதே மாதிரி பூர்வ ஜென்ம கர்மா, ஒரு ஜாதகத்தில் சுய கர்மா, அவரவர் செய்த முன்ஜென்ம கர்மா, இதெல்லாம் என்னன்னு பார்த்து அதற்குண்டான சில தீர்வுகள், எளிய வழிபாடுகள், நல்ல எளிய இறை வழிபாடுகள் இதெல்லாம் செய்து அந்த கிரகங்களுக்குண்டான பலத்தை அவர்கள் சமன் செய்யும்போது அந்த ஜாதகத்தில் அவர்களுக்கும் அந்த மாதிரி நல்ல பாக்கியம் இந்த பிறவியில் கிடைக்கும். உங்களுக்கும் உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கணும், ஜோதிட ஆலோசனை பெறணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி வச்சு ஆன்லைன் கன்சல்டேஷன் ஃபோன் மூலமாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் ஜாதகத்தினுடைய ஆய்வுகளை பார்த்துக்கலாம். அதுக்குண்டான முறையான கட்டணம் செலுத்தி பார்க்கலாம். ஸோ விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். எனவே அவரவர் சுய ஜாதகமே வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகள், வெற்றிகளை கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றது. சுய ஜாதகத்தின் அமைப்பே ஒருவர் வாழ்க்கையை தீர்மானிக்குது என்று சொல்லி மீண்டும் நல்லதொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் என்று சொல்லி நான் வணங்கும் செந்தில் ஆண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுவது கோவை முருகன் அடிமை. நன்றி, வணக்கம். சரவண பீடம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் சிம்பலை பிரஸ் பண்ணிக்கங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வசதியாக இருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.